பாமகவுடன் தாவிக நிர்வாகிகள் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிர்வாக குழு கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி, பாமக சார்பில் 4109 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் பாமக வலிமையாக இருப்பதை விருப்ப மனுக்கள் உணர்த்துவதாகவும் தெரிவித்தார். 4109 விருப்ப மனு, அது கூட்டமாக பல நூற்றுக்கணக்கான வண்டிகள் மனு கொடுத்த காட்சி பார்த்துட்டு நான் பிரமிச்சு போயிட்டு எதை காட்டுதுன்னா மருத்துவரையா பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்குதுங்கிறதான் நிகழ்ச்சி காட்டி. முன்னதாக பேசிய ராமதாஸ், பாமகவின் தலைவர் தான் மட்டுமே என மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் அன்புமணியை பாமக தலைவர் என குறிப்பிடுவது நீதிமன்ற அவமதிப்பான செயல் என்றும் ராமதாஸ் கூறினார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பகுதி விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக 23,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் குண்டாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணிகளுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அடிக்கல் நாட்டினார். 170 மீட்டர் நீளம் மற்றும் 2 மீட்டர் உயரம் கொண்டதாக இப்பாலம் அமைய உள்ளது. அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, தான் முதலாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பின் வைத்த கோரிக்கைக்கு 27 ஆண்டுகளுக்கு பிறகு விடை கிடைத்திருப்பதாக தெரிவித்தார். நான் சட்டமன்றத்திலே முதலாக கேள்வி எழுப்பிய முதல் கேள்வி, இந்த இடத்திலே குண்டாற்றின் குறுக்கே இந்த அணை கட்டப்படுமா என்ற கேள்விதான் அன்றைக்கு நான் எழுப்பிய முதல் கேள்வி. அந்த கேள்விக்கு இன்றைக்கு ஒரு நல்ல விடையை நாம் கொண்டிருக்கிறோம். நெல்லையப்பர் கோவில் முன்பு ஏற்பாடு செய்யப்பட்ட கோலப் போட்டியில் பெண்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு வண்ண கோலமிட்டு அசத்தினர். குறிப்பிட்ட இந்த கோயில் அருகே நெல்லை மாவட்ட மன்றத்தின் சார்பில் தமிழ் சங்கமம் விழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற கோலப் போட்டியில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கோலம் மூலம் கைவண்ணத்தை காட்டினர். அர்த்தநாரீஸ்வரர், திருவேங்கடமுடையான் என பல்வேறு தெய்வங்கள் வடிவிலும் புள்ளி, ரங்கோலி கோலங்களையும் பெண்கள் இட்ட நிலையில் சிறப்பாக கோலம் வரைந்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பொங்கல் பண்டிகை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு நேற்று கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குடும்பமாக குவிந்தனர். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் அவர்கள் குளித்து மகிழ்ந்தனர். அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக தற்போது அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் உலகப்பம்பாளையம் கிராமத்தில் கூடுமா பாட்டியின் 100வது பிறந்த நாளையொட்டி உறவினர்களும் ஊர் மக்களும் ஒன்று கூடி மகிழ்ச்சியாக கொண்டாடினர். இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக மூதாட்டியின் வீட்டிற்கே சென்று கேக் வெட்டிய ஊர் மக்கள் மூதாட்டியிடம் ஆசி பெற்று மகிழ்ந்தனர். எல்லா சொந்த பந்தம் உறவு, நம்ம இந்துக்கள் முஸ்லீம்ங்க எல்லாம் கலந்து இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்காக கொண்டாடினாங்க. இன்றைக்கி சிறப்பாக நடந்தது. அதுக்கப்புறம் அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அம்மாவும் மற்றவங்களும் காலில் விழுந்து ஆசி வாங்கினாங்க. மேலும் பிறந்த குழந்தைக்கு நல்ல உடல்நலனும் ஆரோக்கியமும் கிடைக்க தாய்மார்கள் முழுமையாக தாய்ப்பால் வழங்க வேண்டும் என கூடுமா மூதாட்டி அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெரிய கொல்லி வட்டம் பகுதியில் விவசாய நிலத்தில் 800 ஆண்டுகள் பழமையான நடுக்கல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விவசாய பணிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட பழமையான கல் தொடர்பாக ஊராட்சி மன்ற உறுப்பினர் சந்திரசேகர் அளித்த தகவலின் பேரில் தமிழ்துறை பேராசிரியர் குழுவினர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து நடுக்கல்லை கண்டறிந்துள்ளனர். புதர் மண்டிய நிலையில் ஒரு நடுகள் இருப்பதாக அவரினுடைய பஞ்சாயத்து உறுப்பினர் சந்திரசேகர் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் எமது குழுவினர் அங்கு சென்று இன்றைய நாள் முழுவதும் அங்கே கலாய்வினை மேற்கொண்டோம். அப்பொழுது அங்கே சாசனக்கல் என்று அவ்வூர் மக்களால் அழைக்கப்பட்டு ஆஞ்சநேயர் என்றும் ஐயனார் என்றும் அவ்வூர் மக்களால் அழைக்கப்படக்கூடிய ஒரு நடுகல்லை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம்.